இந்தியாவின் 75வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் உள்ள கடமை பாதையில் பல்வேறு மாநிலங்களின் பெருமையை விளக்கும் அலங்கார வாகனங்கள் அணிவகுப்பு நடைபெறுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையில் நீதித்துறை மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு ராமர் கோவில் ஒரு சான்று என்று கூறினார். மேலும் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மேற்கத்திய ஜனநாயகத்தின் கருத்தை விட பழமையானது என்றார். குடியரசு தினத்தை ஒட்டி எல்லையில் பாதுகாப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் டெல்லி வந்தடைந்தார். ஜெய்ப்பூரில் இருந்து விமானம் மூலம் வந்தடைந்த அவரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் வந்து வரவேற்று அழைத்துச் சென்றார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. படை வீரர்கள் மோப்ப நாய்களுடன் மிடுக்காக நடைபோட்டு வீரத்தை வெளிப்படுத்தியதை அங்கு குவிந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. மின்னொளியில் ஒளிரும் சென்னை விமான நிலையத்தின் அழகை கண்டு ரசித்த பயணிகள் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். குடியரசு தினத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மக்கள் அதிகமாக கூடும் பல்வேறு இடங்களில் மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மின்கம்பங்கள் மூவர்ணங்களில் ஜொலித்தன. குடியரசு தினத்தை ஒட்டி இப்பகுதியில் உள்ள மின்கம்பங்கள் தேசிய கொடியின் மூவர்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதுகள் 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, தமிழகத்தைச் சேர்ந்த வைஜெயந்தி மாலா, பத்மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட 5 பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிபி, பின்னணி பாடகி உஷா உதுப் உள்பட மொத்தமாக 17 பேருக்கு இந்த விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் பெண் யானை பராமரிப்பாளரான அசாமைச் சேர்ந்த பர்வதி பருவா, தமிழகத்தைச் சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்திரப்பன், ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா, எழுத்தாளர் ஜோடி குரூஷ் உள்ளிட்ட 110 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, பல்வேறு துறைகளில் தங்களின் பங்களிப்பை இந்தியா போற்றுகிறது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில் விருதாளர்களின் பணி மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தனக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட செய்தி அறிந்து வாயடைத்து போனதாக மெகா ஸ்டார் சிரஞ்சீவி தெரிவித்துள்ளார். மேலும் தாம் இந்த உயரத்துக்கு வருவதற்கு காரணமான ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தன் நன்றியை செலுத்துவதாகவும் கூறியுள்ளார். தேர்தலில் பெற்றோர்கள் வாக்களிக்கும் போதுதான் பிள்ளைகளுக்கும் வாக்களிக்கும் எண்ணம் தோன்றும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான தேசிய வாக்காளர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்களின் மக்கள் விரோத செயல்களுக்கு ஆமாசாமி போட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
வரும் 30ஆம் தேதிக்கு பிறகு அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். பிரதமரின் மக்கள் மருந்தக விற்பனையில் தேசிய அளவில் முதல் 10 இடங்களில் இடம்பெற்ற சிதம்பரத்தைச் சேர்ந்த கேசவனை சந்தித்து அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்தார். அவரது கடைக்கு சென்ற அண்ணாமலை கேசவனுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நடிகர் விஜய் 20 ரூபாய் வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அரசியல் கட்சி துவங்க உள்ள நிலையில் கட்சி பதிவு, சின்னம் தேர்வு தொடர்பான நடைமுறைகளை மேற்கொள்ள மக்கள் இயக்க நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இசைஞானி இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவால் காலமானார். 47 வயதான அவர் புற்றுநோய்க்கு இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் இன்று மாலை சென்னைக்கு எடுத்து வரப்படுகிறது. பின்னணி பாடகி பவதாரணியின் மறைவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது தனித்துவமான குரலால் இதயத்தை நெகிழச் செய்யும் பல பாடல்களை பாடிய அவரது எதிர்பாராத மறைவு சற்றும் ஏற்க முடியாததாக இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளரும் பின்னணி பாடகியுமான பவதாரணியின் மறைவு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். மருத்துவர் ஐயாவின் விருப்பத்திற்கு ஏற்ப இலக்கணம் பாடத்திற்கு இசையமைத்தவர் பவதாரணி என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளால் சித்திரவதைக்கு ஆளானதாக புகார் அளித்த இளம் பெண்ணுக்கு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. உடலில் ஏற்பட்ட காயங்கள் தொடர்பாக பரிசோதனை நடந்ததாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கோபி அன்பழகனின் மருமகள் பூர்ணிமாவின் மரணம் குறித்து ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டையைச் சேர்ந்த சசிமோகனின் மனைவியான இவர் வேலூரில் தீக்காயத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். அங்கித் திவாரி தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் அமலாக்கத்துறை ஆகிய இருதரப்பும் விசாரிக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை விசாரிக்க கோரிய வழக்கில் இருதரப்பும் ஒருவரை மாறி ஒருவர் குற்றம் சாட்டினர். விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்க கட்டணம் நிர்ணயிக்கும்படி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சிலைகளை கரைப்பதன் மூலம் நீர்நிலைகள் மாசடைவதால் அரசுக்கு சுமை ஏற்படுவதாக தீர்ப்பாயம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான தீர்வை தெரிவிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சதுப்பு நிலம் பழைய நிலைக்கு வர மாற்று இடத்தை கண்டறிய சென்னை மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியது. மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் அனுமதியற்ற கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் திருப்தி இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. அனுமதியற்ற கட்டடங்களை ஆய்வு செய்து வழக்குரைஞர்கள் பிப்ரவரி 1 அன்று அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அயோத்தியில் பக்தர்கள் சிரமமின்றி ராமரை தரிசிப்பதை உறுதி செய்ய உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை அமைத்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்துத்துறை அமைச்சர் தயா சங்கர் சிங் தலைமையிலான குழுவில் தலைமைச் செயலர், டிஜிபி உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். இந்தியா கூட்டணியில் இருந்து ஐக்கிய ஜனதா தளம் விலகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் பீகாரில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் கலக்கமடைந்துள்ளனர்.
ராகுல் காந்தியின் இந்திய நீதி பயணத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியில் முரண்பாடு இருக்கும் நிலையில் யாத்திரை பீகாருக்குள் நுழையும் போது நிதிஷ்குமார் பங்கேற்க மாட்டார் என கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணி நன்றாக இருப்பதாக ஐக்கிய ஜனதா தள மூத்த தலைவர் KC தியாகி தெரிவித்துள்ளார். மேலும் வாரிசு அரசியல் தொடர்பான நிதிஷ்குமாரின் கருத்தை லாலு பிரசாத் யாதவ் மகள் விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு குழந்தைகள் கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது என்றார். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் வடமலாபேட்டாவில் திருப்பதி நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய நிதியில் கட்டப்பட்ட பூங்காவை அம்மாநில அமைச்சரான நடிகை ரோஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அவர் பூங்காவில் உள்ள ஊஞ்சலில் குழந்தை போல விளையாடி மகிழ்ந்தார். கோவை மேற்கு மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் பையா கவுண்டர் தனது தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரியில் சீட்டு பணம் கட்டியவர்கள் பணத்தை திருப்பி கேட்டதால் மர்ம நபர்களை வைத்து தாக்குதல் நடத்தியதாக 2 கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கர்ணன் மற்றும் கண்ணன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பூளத்தூர் கிராமத்தில் போலி மது பாட்டில்கள் விற்பனை செய்தவரை கையும் களவுமாக பிடித்த கிராம மக்கள் மீண்டும் தங்கள் ஊருக்குள் வரக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். இதே போன்ற சம்பவத்தின் போது போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கிருஷ்ணம்மாள் என்ற அந்த மூதாட்டியின் உடலை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் தனியார் திருமண மண்டபத்தில் கரூர் 24 மனை தெலுங்கு செட்டியார்கள் சார்பில் 1ஆம் ஆண்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. நிகழ்வில் பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வெங்கடேசபுரத்தில் லாரி, ஆட்டோ, இருசக்கர வாகனம் மற்றும் கார் என 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிய விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் படுகாயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLC நிறுவனத்தில் இருந்து நிலக்கரி ஏற்றி சென்ற லாரி பைக்கின் மீது மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். சதீஷ் என்பவர் மந்தாரக்குப்பம் என்ற இடத்தில் பைக்கில் சென்றபோது நிலக்கரி ஏற்றி வந்த லாரி அவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தமிழ்நாடு கிளையை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக குழு பிப்ரவரி 8ஆம் தேதி வரை நீடிக்க அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் தலைவர் பதவி விலகியதை அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழுவை நியமித்து ஆளுநர் உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலின் மேற்கூரையின் மீது ஏறி அமர்ந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலப்புழா தான் பாரத் விரைவு ரயிலின் மேற்கூரையில் ஏறி அமர்ந்த நபரை காவல்துறையினர் மீட்ட நிலையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜூஜுவாடி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 4 நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் படையெடுத்து வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறின. ஜீமங்கலத்தில் செல்வி ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த பட்டாசு குடோனில் யாரும் இல்லாத நிலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் கிராமத்தில் வராக நதி கரையில் உள்ள பட்டாளம்மன் முத்தையா கோவிலுக்கு தடுப்பு சுவர் கட்டுவது தொடர்பாக இரு தரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. ஆற்றுக்கு செல்ல படிக்கட்டுகள் கட்ட ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்களை தரிசிக்க பக்தர்கள் ஆபத்தான வகையில் ஷேர் ஆட்டோக்களில் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகியது. அரசு விதிகளை மீறி அதிக பயணிகளை ஏற்றி செல்லும் ஷேர் ஆட்டோக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டியை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் கைது செய்யப்பட்டார். ராம்ராஜ் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் குர்தாக்களின் புதிய பிராண்ட் அம்பாசிடராக நடிகர் ரிஷப் ஷெட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். காந்தாரா பட இயக்குனர் ரிஷப் ஷெட்டி தங்களுடன் இணைந்திருப்பது பெருமை என ராம்ராஜ் நிறுவன இயக்குனர் அருண் ஈஸ்வர் தெரிவித்தார். மயிலாடுதுறையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சன்வுட் பர்னிங் ஆர்ட் முறையில் 3 நாளில் 15 மணி நேரம் செலவழித்து இந்திய தேசிய இலச்சினையை வரைந்து அசத்தினார். சூரிய ஒளியை லென்ஸ் மூலம் குவித்து அதில் தோன்றும் நெருப்பில் மரக்கட்டையில் ஓவியம் தீட்டுவது சன்வுட் பர்னிங் ஆர்ட்ஸ் எனப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே ஆடு மேய்ப்பது போல் நடித்து 30 ஆடுகளை திருடியதாக 2 காவல்துறையினர் கைது செய்தனர். ஆடு திருடியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியில் வந்த 2 ஆட்டின் உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்டு ஆடுகள் மேய்த்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மனைவி பிரிந்து சென்றதால் கணவர் வீட்டை அடித்து நொறுக்கி தீ வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காளிராஜ் என்பவர் தனது மனைவி பிரிந்து சென்றதால் மது போதையில் வீட்டுக்கு தீ வைத்ததில் வீட்டு உபயோக பொருட்கள் கருகி சேதமடைந்தன. கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் அலையில் சிக்கி மாயமானார். விருத்தாச்சலம் அடுத்த கார்குடல் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். மாயமான மாணவரை தீயணைப்பு துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் கிளென் மேக்ஸ்வெல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேக்ஸ்வெல் அதீத போதையில் மயங்கி விழவே ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றதன் மூலம் 4வது முறையாக இந்த விருதை விராட் கோலி வென்றுள்ளார். சிறந்த ஒருநாள் வீரர் விருதுக்கு 3 இந்திய வீரர்களின் பெயர்கள் உட்பட 4 பேரின் பெயர்களை ICC பரிந்துரைத்திருந்தது. அயலான் திரைப்படத்தை பார்த்துவிட்டு உங்களால் மட்டும் எப்படி புதுவகையான படங்களை எடுக்க முடியுது என கூறி நடிகர் ரஜினி வாழ்த்தியதாக நடிகர் சிவகார்த்திகேயன் நிகழ்ச்சி தெரிவித்தார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி திரையரங்கில் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை காண வந்த நடிகர் ரோபோ சங்கர், கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி ஆகியோரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்தனர். அப்போது ரோபோ சங்கர் மறைந்த நடிகர் விஜயகாந்த் குரலில் பேசி அசத்தினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.